வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையல்ல குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான பாஸ்தா தாங்க பார்க்க போறோம். இத மாதிரி நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்தோம்னா பாஸ்தா பசங்க போய் ஹோட்டல்ல கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும் இத மாதிரி செஞ்சு கொடுத்தா. இன்னைக்கு ரெண்டு விதமான பாஸ்தா பார்க்க போறோம். ஒன்னு ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ஒன்னு ரெட் சாஸ் பாஸ்தாவும். ஏற்கனவே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபில போட்டுருக்கேன். நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடும் ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, பட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. அதில் அஜினமோட்டோ சேர்க்குறாங்களான்றது கூட நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம வீட்டிலே செய்யும்போது ஒரு குவாலிட்டியாக நம்ம வந்து இந்த தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு நல்லாவே கண்ணுக்கு ஏற்றாப்புல தெரியும். அதனால் நம்ம தைரியமாக என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், நம்மளும் பயம் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் மெயினாக. ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் பாஸ்தாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. இதை அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் வந்து பெண்ணை பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தா நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்துகிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 200 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இங்கே தண்ணி வந்து இங்கே நம்ம தண்ணி சுட வச்சுருந்தோம். தண்ணி சுட வச்சதில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிறேங்க. இப்போ நமக்கு பாஸ்தா வந்து வேகட்டும். இப்போ நம்ம பாஸ்தாவை நல்லா வேக போட்டு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாஸ்தா வெந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்படி கட் பண்ணால் கட் ஆகுது பாருங்க. பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். உடனே நம்ம எடுத்து அப்படியே வடிகட்டிடலாங்க. இப்போ வடிகட்டி வச்சதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது போட்டுட்டு அப்படியே உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு நம்ம உடனே பண்ணுறோன்னா அப்போ தான் ஒன்றுத்துக்கு ஒன்று பாஸ்தா வந்து நமக்கு ஒட்டிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ ரெட் சாஸ் பாஸ்தாக்கு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 7 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பழம் ஒரு 350 கிராம் நம்ம அளந்து பார்த்ததில் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்ததில் 350 கிராம் இருக்குங்க. நம்ம சைஸ் வாரியாக பார்த்திங்கன்னா ஒரு 7 பழம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைக்கும் போது லேசாக ஒரு கொரகொரப்பு தன்மையோடு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழை டேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வில் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நார்மல், இன்றைக்கி நான் சேர்க்குறது சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாங்க. பூண்டு வந்து லேசாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ பூண்டு நம்ம சேர்த்து லேசாக ஒரு வதங்கணும், லேசாக ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி லேசாக கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாத்தூள் தாங்க. தூள் போடும்போது நல்லா லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும். ஆக்கிட்டு இது அப்படியே இந்த எண்ணெயிலேயே இந்த தூளை வந்து நம்ம ஒரு 10 செகண்டுக்கு இந்த தூளை அப்படியே வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. இது கூடவே டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருலாங்க. இப்போ கடைகளில் இதை மாதிரி பீஸா சீசனிங் சொல்லிட்டு கிடைக்குங்க. இன்றைக்கி நான் இதான் எடுத்திருக்கேன்.
இதை மாதிரி நம்ம வாங்கிக்கணும்னா பீஸாவுக்கு அப்புறமா இதை மாதிரி பாஸ்தா செய்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் கூட எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இங்கே நம்ம வந்து பாஸ்தா வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நடுவில் கையால் ஒரு தடவை இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு ஒட்டிகிட்டு இருந்தாலும் ஒட்டிக்காது, ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த சூட்டில் இதை பாருங்க. இப்போ இதை மாதிரி எடுத்து விட்டுட்டா வந்துடும். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்தல நான் ஏற்கனவே நடுவில் திறந்துட்டு கலந்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி விழுதும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி பெரிய பர்னரில் வைக்கிறீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லோ பண்ணி தான் வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த சீசனிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸு வீட்டிலே காஞ்ச மிளகாவை வெறுமனே வறுத்துட்டு மிக்சியில் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். காரம் நம்மளோட விருப்பம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இந்த மசாலாவை அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை வேக வச்சுட்டு இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணியை அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சாஸ் வந்து திக்காயிருச்சுல, அதனால். இப்போ பாஸ்தாவும் சேர்த்துட்டு நம்ம தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி எல்லாம் ஒன்று தனித்தனியாக இருக்கு பாருங்க. இப்போ இங்கே சீஸ் இருக்குங்க. பீஸா சீஸ், செடார் சீஸ்ன்னு சொல்லிட்டு மொசரலா சீஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு கடையில். இப்போ இதில் திருவிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நம்ம உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துங்க. இப்போ சீஸ் துருவிட்டு நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். சீஸ் வேணான்றவங்க அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இப்போ சீஸும் போட்டிருக்கேன், கம்மியாக தான் போட்டிருக்கேங்க. இப்போ அடுத்ததுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு பீஸ், இந்த பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா, பச்சை குடமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு குடமிளகா, அப்புறமா வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 1 டேபிள் ஸ்பூன், 3த்தையும் சேர்த்துடலாங்க. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு நம்ம காய்கறி சேர்த்தும் செய்யலாம், இல்லைனா வெறுமனையும் செஞ்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்துச்சுன்னா கூட வெறுமனே அது மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். இதில் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா இந்த காய்கறி வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த குடமிளகா வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சர்க்கரை போட்டால் க்ரன்ச்சியாக வருது. அது கலர் மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் சர்க்கரை போடுவாங்க காய்கறிக்கு. அப்போ இப்போ கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது மாதிரி கிராஸ் கொஸ்டின் இதில் கலர் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம வதக்க போகிறதே இது வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கியாச்சுங்க. இது அப்படியே நம்ம எடுத்துடலாம். பாஸ்தா, ஒயிட் பாஸ்தாவுக்கு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே 200 கிராம் அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சிடலாங்க. இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர். இதில் மைதா மாவு சேர்த்துடலாங்க. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும் நம்ம. அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டேன். பாத்திரமும் கொஞ்சம் அடிகனமாக வச்சுருக்கேன் பாருங்கள். லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கலந்து விட்டு இப்போ இதில் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது காய்ச்சின பால் தாங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை சேர்த்தேன். இப்போ திரும்பியும் திக்கானதுக்கப்புறம் இன்னொரு தடவை சேர்த்துக்கிறேன். நம்ம இது ஒயிட் சாஸ் செய்யும்போது கை விடாமல் அப்படியே கலந்துகிட்டே இருக்கணும். இந்த விஸ்கு வச்சு கலக்கும்போது உங்களுக்கு வந்து உருண்டை கட்டிக்காமல் சாஸ் வந்து உருண்டை கட்டிக்காமல் இருக்குது. இல்லைனா மாவு வந்து நமக்கு உருண்டை கட்டின மாதிரி அங்கங்கே இருக்கும். அது மாதிரி பால் மொத்தமாக சேர்த்துறாமல்
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ திக்காக இருக்குது. இப்போ திரும்பியும் இன்னொரு தடவை பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் சேர்த்துட்டு நான் வந்து எந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கேன்னா ஒரு 400 350 ஒரு 400 நமக்கு பால் தேவைப்படுங்க. அந்த அளவுக்கு 3 தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் நமக்கு வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இந்த க்ரீமியாக வர மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், கைவிடக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சீசனிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் இந்த சீசனிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு இந்த காய்கறியை நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். நமக்கு லேசாக அந்த ஒரு காரம் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். அதனால் இது என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சமானது. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஸ்பூன் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக நம்ம சீஸ் துருவி போட்டுடலாம். திருப்பி வச்சு திருவுறோம். சீஸ் நம்மளுடைய விருப்பங்க, நமக்கு நிறையா வேணாலும் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்னும் இப்போ இதுலேயும் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 2 விதமான பாஸ்தாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா. டேஸ்ட் பார்த்துடலாங்க. பாஸ்தா வந்து செஞ்ச உடனே எப்பயுமே சூடாக சாப்பிட்ருங்க. அதுவும் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நம்ம செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டா தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே. இதுவும் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுலாம் வந்து லேசாக கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.